நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும். இனிமே தாங்க எபிசோடு வந்து சூடு பிடிக்க போகுது. ஏன்னு தெரியுமா? நம்ம சுடர் இருக்காங்கல்ல, சுடர் பத்தின உண்மை எல்லாமே வந்து எழிலுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. இந்துவோட தங்கச்சி தான் சுடர்னு வந்து அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து ராமையாவும் நம்ம எழிலும் காரில் ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா நம்ம சாரதாம்மாவுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் இந்துவோட ஃபேமிலி பற்றியே சாரதாம்மாவுக்கு சொன்னவங்க. அவங்களோட அட்ரஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து கிடச்சிருது. அவங்கள போய் கேட்டால் நமக்கு வந்து உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ராமையா வந்து கேட்காங்க, எங்கே சார் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனேயும் இந்து பற்றின உண்மை தெரிஞ்ச இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவரை தான் போய் பார்க்க போகிற ராமையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, சரியா, அவங்கக்கிட்டையாவது போய் எப்படியாவது வந்து இந்து மேடமோட தங்கச்சி யார், அவங்க ஃபேமிலி பற்றி டீட்டெயில் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நமக்கு இருந்த சாரதாம்மாவும் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம எழில் வந்து சொல்கிறாரு, ஆமாம் ராமையா, அதனால தான் நானும் போய்கிட்டு இருக்கேன், வாங்க போவோம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போன உடனே அங்கே ஒரு சார் மாதிரி இருக்கார். அவர் வந்து, சார் நான் தான் வந்து எழில், இந்து இருக்காங்கள்ல, இந்துவை கல்யாணம் பண்ணவர் நான் தான். அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட தங்கச்சி, அவங்கள பற்றி டீட்டெயிலெலாம் வந்து சாரதாம்மா கிட்டே கேட்டேன். கடைசியில் வந்து அவங்க சொல்கிற நேரத்தில் வந்து அவங்க இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. என்னது, சாரதாம்மாவுக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் சார், இது இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. அவங்க வந்து இந்துவோட தங்கச்சி யார், அவங்க அப்பா யாருன்னு என்கிட்ட சொல்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. கடைசி வரைக்கும் சொல்லாமலே போயிட்டாங்க. அதனால தான் வந்து நீங்கள் தான் சாரதாம்மாவுக்கு அந்த ஃபோட்டோ டீட்டெயிலு எல்லாத்தையுமே அனுப்புனீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அதனால தான் சார் உங்ககிட்ட வந்து எல்லாமே கேட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தம்பி, நான் எல்லா டீட்டெயிலுமே வந்து அவங்களுக்கு அனுப்பிட்டேன்ப்பா. அவங்களோட அட்ரஸ்ஸு, அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே வச்சு அவங்களுக்கு கொரியர் பண்ணிட்டேன்ப்பா. என்கிட்ட எதுவுமே இல்லையே, இப்போ அந்த அட்ரஸ் கூட எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. சார், என்ன சார் சொல்கிறீங்க, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள் சார், ஏதாவது உங்களுக்கு குழு கிடைக்கும் அப்படின்னு எழில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட அப்பா வந்து எனக்கு ஞாபகம் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார், அவங்க அப்பா பேர் என்ன சார் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து எழில் கேட்காங்க. அவங்க அப்பா பேர் வந்து சுப்பிரமணிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுப்பிரமணி சொன்னோடனே உங்களுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. ஏன்னா நம்ம சுடரோட அப்பா பேர் தானே சுப்பிரமணி, ஒரு வேளை சுடராக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போவே டவுட் வந்துடுது. சார், இந்துவோட தங்கச்சி பேர் என்ன சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அந்த பொண்ணு பேர் வந்து சுடர்வழிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார், சுடர்வழியா, ஒரு நிமிஷம் இருங்க சார், இன்னொன்று மட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இதுதான் அந்த சுடர்வழியான்னு மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்களோட மொபைல் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து சுடர் ஃபோட்டோ இருக்குது, அதை எடுத்து காட்டுறாங்க. சார், இந்த ஃபோட்டோவை பாருங்கள், நீங்கள் சொன்ன சுடர் வந்து இந்த சுடரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டுறாங்க. ஆமாப்பா, இந்த சுடர் தான், இந்த பொண்ணு தான் நம்ம சுப்பிரமணியோட மக, அது மட்டும் இல்லாமல் இந்துவோட தங்கச்சி இந்த பொண்ணு தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டவொடனே நம்ம எழிலுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. உடனே அந்த சாருக்கு வந்து, சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்து சாரதாம்மா செய்ய முடியாத உதவி வந்து நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து நன்றி சொல்லிவிட்டு நம்ம எழில் வந்து கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.